காட் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க, அதுதான் உங்க ஃபியூச்சர். எனக்கு ரொம்ப பைபிள்ல ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு இருந்த உரிமையை பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் ரெபேக்காலை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ரெபேக்காலை பார்த்து 57வது வசனம் 58 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 24 57 58 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று நல்லா யோசிச்சு பாருங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கூப்பிட்டு நீ இந்த மனுஷனோட டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சான்ஸ் கேட்கிறாங்க, நீ இந்த மனுஷனோடு போகிறாயா? இது இன்னைக்கு சாத்தியமான்னு பாருங்க. இன்னைக்கு சாத்தியமா? கொஞ்சம் அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. 4000 years பேக் இதே இந்தியாவில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு படிக்கிறதுக்கு இங்க என்ன கிடையாது, உரிமை கிடையாது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தனியா வெளியே போறதுக்கு உரிமை கிடையாது. இன்னைக்கும் பல நாடுகளில் கிடையாது. ஆனா இந்த பரிசுத்த வேதாகமம் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு இருக்கு. God gave, ஆண்டவர் சகலருக்கும் சம உரிமையை கொடுக்கக்கூடியதான மிக முக்கியமான ஒரு தேவன். 4000 வருஷத்துக்கு முன்னாடி ரெபேக்காலை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு திருமண காரியத்துல இந்த மனுஷனோடு கூட போகிறாயா, திருமணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த 4000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதுதான் இருக்கிறதுல நான் ரொம்ப ஆச்சரியப்படுது, அந்த பெற்றோருக்கு இருந்த குணாதிசயம். ஆனால் அதுக்கு ரெபேக்காளுடைய பதில் அடுத்து வாசிங்க. என்று கேட்டார்கள். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த மனிதனோடு கூட போகிறாயா என்றால் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு நீங்க ரெபேக்காலா இருந்தா என்ன சொல்லுவீங்க? நான் சொல்றேன். முதல்ல ஈசாக்குடையதான ப்ரொஃபைல் அனுப்ப சொல்லுங்க. அவர் யாரோ என்னமோ, அவருக்கு 40 வயசுன்னு வேற சொல்றீங்க. எனக்கு கல்யாணம் ஆகும்போது ஈசாக்கு 40 வயசுன்னு இருக்கு. 40 வயசுன்னு சொல்றீங்க. என்ன வேலை பார்க்கறாரு தெரியல, சவுப்பா கருப்பான்னு தெரியல, முன்மண்டையில் முடி இருக்கான்னு தெரியல. எதுக்கும் அந்த ஆளுடைய ப்ரொஃபைலை ஒரு தடவை அனுப்புங்க. என்ன பண்ணுவீங்க? ஜோமன்ட்டு சொல்றேன். ஏன் ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஜோம் பண்றீங்க? பார்க்காமே ஜோம் பண்ண என்ன? அது ஒத்து வராது. நம்ம பையன் இருக்கான் பாருங்க, ஃபர்ஸ்டே கிரைட்டீரியா சொல்லிடுவான். இவ்வளோ உயரத்தில் வேணும், இந்த கலரில் வேணும். ஒரு பையன் எங்கிட்ட சொன்னான், எங்கிட்ட இல்லை இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட வந்து கேட்டானா, பொண்ணு எப்படா இருக்கணும்? சுண்டுனா ரத்தம் வர மாதிரி இருக்கணும். நான் அப்போ அவர் சொன்னாராம், அப்படியே சர்ச்சு வாசலுக்கு வெளியே போ, நிறைய பேர் குஷ்டரோகத்தில் உட்காந்துருக்காங்க, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கூட்டிகிட்டு போனார். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? அவங்களுக்கு தான் சுண்டுனா ரத்தம் வரும் பொண்ணுல இருந்து, பொண்ணை கூட்டு போய் சுண்டவா போற அப்படின்னு கேட்டார். ஸ்பிரிச்சுவலாக தேடணும்ல, அதுக்கு சொல்லியிருக்கிறாரு அவர். அப்போ இன்னைக்கு இல்லை பையனை தான் என்ன செய்வான்? முதல்ல ப்ரொஃபைல் அனுப்பிடுங்க, எல்லாம் பார்ப்பான். பொண்ணு நான் பிஏ, பொண்ணு நான் பிஏ, நான் எம்ஏ, ஓகே சோத்திரம் பிரைஸ் தலாட். நான் 5.8, பொண்ணு 5.4 பிரைஸ் தலாட், ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் மாநிலம், பொண்ணு செக்க செவேர், ஹல்லேலூயா. நான் அமெரிக்கா போலான் இருக்கேன், பொண்ணு யூகேல இருக்கு, பிரைஸ் தலாட். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆனா உடனே சொன்ன அவமானம் கொடுத்தவன சொல்லுவான், ஒரு 3 days கொடுங்க ஜோம் பண்ணிட்டு சொல்றேன். இதுக்கப்புறம் அவன் ஜோம் பண்ணா என்ன வரும்? கரெக்டா 3 நாளைக்கு போனவன் 1.5 நாள்லயே வருவான். கர்த்தர் பேசிட்டார். கர்த்தர் இப்ப அவங்ககிட்ட தான் உடனே பேசுறாரு, நமக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது. கர்த்தர் பேசிட்டார். என்னடா பேசினாரு? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டார். பார்க்காம அது முடியாது. ரெபெக்கால பாருங்க, டிசிஷன். இன்னைக்கும் சொல்றேன், இந்த காட்ஸ் டிசிஷன், தேவனுக்குள்ளாக இருந்து எடுக்கிற முடிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கர்த்தருக்குள்ளிருந்து நிர்ணயிக்க வேண்டும். பல நேரங்களிலே நீங்கள் எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அந்த 6வது வசனம் திருப்பி வாசிங்க. அப்பொழுது ஸ்ரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கு. இப்ப இந்த விருட்சம் எல்லாம் இருக்க, இந்த விருட்சம் எங்க இருந்துச்சு தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வீழ்ச்சிக்கு காரணம். வாசிங்க 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க.
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். இந்த விருட்சம் எங்க இருந்துச்சு? தோட்டத்தின். சரி, இன்னொரு விருட்சம் எங்க இருக்குன்னு பாருங்க, வாசிங்க. 2:9 வாசிங்க. தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும். ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? தோட்டத்துக்கு நடுவில். இந்த வீழ்ச்சி இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் அது எங்க இருக்குது? அது எங்க இருக்கு? அதுவும் நடுவில் தான் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த விருட்சமும் எங்க தான் இருக்குது? நடுவில் தான் இருக்குது. அந்த விருட்சமும் எங்க தான் இருக்குது? நடுவில் தான் இருக்குது. இப்போ பிரச்சனையே என்னன்னா, இந்த 2 விருட்சத்தையும் பார்க்கும்போது ஒரு விருட்சம் பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதா இருக்குது. இன்னொரு விருட்சம் ஜீவ விருட்சம். இதை பத்தின எந்த டிஸ்கிரிப்ஷன், வர்ணிப்பு பைபிள்ல இல்ல. எப்படி இருக்கும்னு ஜீவ விருட்சத்தை பத்தி இல்ல. 2ஆம் அதிகாரத்திலையும் இல்ல, 3ஆம் அதிகாரத்திலையும் இல்ல. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் ஜீவ விருட்சத்தை பத்தி இருக்கு, அங்கேயும் இல்ல. எங்கேயுமே ஜீவ விருட்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு இல்லவே இல்லை. ஆனா உங்களை வீழ்த்த பண்ணுகிற விருட்சம் இருக்கே, நன்மை தீமை அறியத்தக்க கனி, அது எப்படி இருக்கும்னு பைபிள் சொல்லுது. பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. 2 விருட்சமும் பக்கத்துல தான் இருக்குது. இதுதான் டேஞ்சர். இப்போ இதுதான் இருக்கிறதுல டேஞ்சர். உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஜீவ விருட்சமும் அங்கதான் இருக்குது. உங்களை விழ பண்ணுகிற இச்சிக்கப்படத்தக்க விருட்சமும் எங்க இருக்குது? அங்கதான் இருக்கு. விருட்சம்னா மரம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. விருட்சம்னா மரம். 2 மரமும் பக்கத்துல இருக்குது. ஒன்னு காட்ஸ் வில், உங்களுக்காக கர்த்தர் வச்சது, சாப்பிடணும். இன்னொன்னு சாப்பிடக்கூடாது, காட் உங்களுக்கு அது வேணான்னு சொல்றது. காட் விளக்கின கனியும் காட் கொடுக்கிற கனியும் பக்கத்துல தான் இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காது. இங்க தான் நான் சொன்ன பாருங்க, டிசிஷன் எடுக்கிற வேலைன்னு ஒன்று இருக்குது. இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு. ரெபேக்காளுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிற அந்த அத்தாரிட்டி இருந்துச்சு. உங்ககிட்டயும் கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். 2 வருஷம் பக்கத்தில் இருக்கும். ஒன்று ஆனா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும். பொதுவா நீங்களும் நானும் எதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதுக்கு ஒத்த காரியம் இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் லோத்தும் போறாங்க. லோத்து போகும்பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லிட்டாரு, உனக்கு முன்னாடி எல்லாம் ஓபனா இருக்கு, நீ எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. 11வது வசனம் வாசிங்க. 13:11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். 10வது வசனம் வாசிங்க. மன்னிக்கணும், 10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தின் தேசத்தை போலவும் இருந்தது. சோதோம் எப்படி இருந்துச்சா பார்க்கிறதுக்கு? கர்த்தருடைய தோட்டத்தை போல, எகிப்தை போல நீர்வளம் மிக்கதாக. லோத்து பார்க்கும் போது அட்ராக்டிவ், தி பெஸ்ட், இதாயா சூப்பர் இடம், நம்ம வாழ்றதுக்கு நல்ல இடம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஆனால் அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் திருப்பி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 14வது வசனத்துல, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் தருவேன். இப்ப ஆபிரகாம் பார்க்கிற பூமியை பத்தி அங்க இல்ல, அது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா கானான் எப்படி இருக்கும்னு தெரியாது. லோத்து பார்க்கிற பூமி நீர்வேலம் முக்கியது. லோத்து பார்த்த பூமி சோதோம் அழியறதுக்கு முன்னாடி எகிப்தை போல, தேவனுடைய தோட்டத்தை போல பயங்கர அட்ராக்டிவ். ஆனா 2 பக்கத்துல தான் இருக்குது. ஒன்னு கானான் இஸ்ரேல், இன்னொன்னு சோதோம். 2 இருக்கு. ஆனா சோதோம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு, கானான் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே அங்க இல்ல. பிரச்சனை என்னன்னா, சோதோமுக்கு உள்ள போனா அழிவு, ஜனங்க மோசமானவங்க. கானானுக்கு உள்ள போனா பாலும் தேனும் ஓடுகிற தேசம்.
வெளியிருந்து பார்க்கும்போது நீ எதை வச்சு டிசைட் பண்ற, நீ டிசிஷன் எடுக்கிறது எதை பேஸ்ல இருக்கு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியிருந்து பார்க்கும்போது அட்ராக்டிவ், நல்லா இருக்குது. நான் சொல்வது வெறும் உன் வாழ்க்கை பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதை பத்தி சொல்லவே இல்லை.